விளையாட்டாக நினைத்த பிராங்க் கால் வினையாக முடிந்ததால் தாய் மற்றும் சகோதரி உயிரை காப்பாற்றி தன்னுயிரை இழந்த இளைஞர் அரசுதான் இவர். மதுரை மாவட்டம் கல்மேடு அஞ்சுகம் நகரைச் சேர்ந்தவர் 18 வயது அரசு. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பெயிண்டராக வேலை செய்து வந்த அரசு தனது பள்ளிக்கால தோழன் அழகு பாண்டியோடு நட்புடன் பழகி வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் அரசு இருந்தபோது அவருக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசியவர் தான் போலீஸ் என கூறி காவல்துறையினர் பயன்படுத்தும் வாக்கி டாக்கி சத்தத்தை மற்றொரு செல்போனில் இருந்து ஒலிக்கவிட்டவாறு பேசியுள்ளார். பின்னர் அரசின் தாயாரிடம் செல்போனை கொடுக்கச் செய்து மகனை ஒழுங்காயிருக்க சொல்லுங்க, ரொம்ப சேட்டை செய்கிறான், கவனமாயிருக்க சொல்லுங்க என பேசியுள்ளார். இதனை கேட்டு அரசும் அவரது குடும்பத்தினரும் கலக்கமடைந்துள்ளனர். சில நாட்கள் கழித்து போலீஸ் போல பேசியது அழகு பாண்டிதான் என மற்ற நண்பர்கள் மூலமாக அரசுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை அப்பகுதியினர் பேசி சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அழகு பாண்டியின் அண்ணன் செல்லப்பாண்டியை அரசு முறைத்து பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் நள்ளிரவில் கையில் கத்தியோடு அரசின் வீட்டிற்கு சென்ற செல்லப்பாண்டி பூட்டியிருந்த கதவை எட்டி உதைத்துள்ளார். சத்தம் கேட்டு அரசின் தாயார் கதவை திறந்தபோது செல்லப்பாண்டி வேகமாக வீட்டிற்குள் புகுந்து அரசின் கழுத்தில் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. பதறி துடித்த அரசுவின் தாயாரும் தங்கையும் கூச்சலிட்டபடியே செல்லப்பாண்டியை தடுக்க முயன்ற போது அவர்களையும் கத்தியால் குத்த முயன்றுள்ளார். ஆனாலும் கத்தி குத்து காயத்தோடு இருந்த அரசு செல்லப்பாண்டியை தடுத்ததால் இருவரையும் விட்டுவிட்டு அவர் தப்பி ஓடியுள்ளார். ஆனாலும் செல்லப்பாண்டியை துரத்தி பிடிப்பதற்காக ஓடிய அரசு அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த சிலைமான் போலீசார் அரசு உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு செல்லப்பாண்டியை கைது செய்தனர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.